ஹாய், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா தமிழ் கிளப். இந்த தடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் துரத்திட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு இவனை காப்பாற்றுறதுக்காக கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவள் கிஸ் பண்ணும்போது தான் அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அதே ஃபெமிலியராக இருக்கே அப்படின்ட்டு அவளுக்கு டக்குன்னு ஏதோ ஞாபகம்லாம் வருது. இவன் அந்த கிஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸு ஞாபகம் வருது, அதே லிப்ஸு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் டக்குன்னு இது ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால் அவள் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறா. அவளுக்கு வேறு அக்வர்டாக இருக்குது. ஆனால் இவன் வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த எக்ஸ் இவங்கிட்ட கேட்டுட்டு இருப்பாள், என்ன தெரியுமா சொல்லியிருந்திருப்பா, நீ அவளை லவ் பண்ணுறதானே சொல்லு அப்படிங்கும்போது இவன் இல்லையே அப்படின்னு இருப்பான். ஆனால் இப்போது இந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் அவனுக்கே டவுட் ஆகுற மாதிரி இருக்கு போல இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஏய் இந்த கிஸ்ஸெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் தானே, இது ஒன்றும் உனக்கு பெரிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதை மறந்துடுறேன், இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே மலுப்புறா. இவன் அப்படியே அதை பார்த்துட்டு அவள் சொல்கிறத கேட்குறான். ஆனால் ஹீரோ மனசில் என்ன நினைக்கிறான் அப்படின்றது மனசாட்சியில் கூட பேச மாட்டான். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறான், நின்று அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் போல இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து, அட பாவி, என்னடி நடந்துச்சு இது, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு வந்திருக்க, நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த கிஸ் பண்ணதே திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறான். ஹீரோயின் சொல்லியிருப்பால, இந்த கிஸ்லாம் உனக்கு சாதாரண விஷயம் தானே, இது ஒன்றும் உனக்கு ஸ்பெஷல் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னதை இவன் நினச்சி பார்த்து அப்படி கண்ணாடியை முட்டிகிட்டு இருப்பான். இவ்வளோ நீ எப்படி இப்படிலாம் சொன்ன, இதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற பார்க்குறா. அவள் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது. இந்த பக்கம் ஹீரோவா கையில் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஷாம்பெல்லாம் போட்டுட்ருப்பான். ஹீரோயினும் இவனும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள், உனக்கு இந்த முத்தம் ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு கேட்கும்போது அவள் சொல்லுவாள், இது எனக்கு மனசில் பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ அதை இவன் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை இவனுக்கு இப்படி தான் பறக்குமோ என்னமோ தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு, அடிப்பாவி எதுக்கடியும் உன் நெஞ்சு இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு தலைகால புரியாத மாதிரி தான் போல இருக்குது. ஹேண்ட் வாஷுக்கு பதில் ஷாம்பு போட்டுட்ருக்கிறான். இப்படியே இதுங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஓப்பனாக பேசிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த ஜூனியர் பையன் தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே எந்த விஷயமும் இன்னும் கிளியர் ஆகலை. பாவம் அந்த பையன் வேற அந்த முத்தத்தால் கன்ஃபியூஸ் ஆகி கிடப்பான். பத்தாத்துக்கு இவளை வேற ரொம்ப லைக் பண்ணுறான்னா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துருக்கோம். அவள் சொல்லுவா, நீயே முதல்ல சொல்லு அப்படிங்கும்போது அவன் அவளை பார்த்துட்டு சொல்லுவான், நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணுறதா, என்னத்தை அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அந்த முத்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவளுக்கா ஒரே ஷாக்கிங்காக இருக்குது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்றத அந்த மொத்தத்தில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம், நீயும் அதை ஃபீல் பண்ணுவல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வரான். அவளுக்காக ஒரு பக்கம் நர்வஸாக இருக்குது. இவன் யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா இவளும் வந்து மொத்தத்தை வச்சு தானே இவனை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணியிருப்பான். இவன் வந்து அந்த பையன் தான் கிசர் பையனான டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பான். ஆனால் இவன் வந்து கிஸ் பண்ணால் நம்ம லவ் பண்ணுறோமா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி சொல்கிறான். இப்போ வந்து கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஓகே அப்படின்ற மாதிரி நினப்பில் கண்ணை மூடுவாங்க. ஆனால் கண்ணை மூடினா அவங்களுக்கு நம்ம ஹீரோ தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் ஞாபகம் வரும், இப்போ ஆக்சிடெண்ட்டாக பண்ண அந்த செகண்ட் கிஸ்ஸும் ஞாபகம் வரும். ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவன் நிமிந்துட்டு சொல்லுவான், சாரி என்னால் பண்ண முடியாது அப்படிம்பாலாம். அப்போ அவள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா, எதுக்கு நமக்கு இந்த நேரத்துக்கு அவன் ஞாபகம் வரான், எதுக்கு அவன் திரும்ப திரும்ப ஞாபகம் வரான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். நியாயப்படி பார்த்தா இவளுக்கு ஹீரோ மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு செகண்ட் கிஸ்ஸு சேர்த்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் அப்படின்றத கெஸ் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ இவன் கேட்பான், நீ எதுக்கு சாரி சொல்கிறா அப்படிமா. ஏன்னா இவன் சாரி சொல்லுவான். இல்லை சாரி அப்படின்பா. அவன் வந்துட்டு, நீ சாரி சொல்லணும்னு தெரிஞ்சுட்டு, அதாவது சாரி சொல்லக்கூடிய விஷயத்த நீ எதுக்காக பண்ணுற, அது நீ பண்ணாமே இருக்கலாம்ல, உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது ஃபஸ்ட் டைம் இவன் கிஸ் பண்ணியிருப்பாள் அதை தான் சொல்கிறான். என்னை பார்த்தா நீ என்ன நினச்சிட்ருக்கிற, நீ அன்னைக்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அதாவது நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு, ஆனால் உன்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு, நீ கால் பண்ணவே இல்லை, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கால் பண்ணவும் பயமாக இருந்தது, நீ என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி பேசுவான். அவன் ரொம்ப சேடாக இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். அப்போ அவன் இருந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அவன் சொல்லுவான், சரி பரவாயில்ல விடு, நீ எல்லாமே உன்னோட வழியில் தானே பண்ணுவ. அப்போ இவன் திரும்பவும் என்னை மன்னிச்சிரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இவன் இருந்துட்டு சரி விடு அப்படின்னு திரும்பவும் அவள் கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், ஆனால் நான் உன்னை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் உன்னை விரும்பிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏதோ சொல்கிறதுக்கு வருவா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவன் சொல்லுவான், இதுக்கு உன்னோட பர்மிஷன்லாம் தேவையில்ல, ஏன்னா இது அன்ரிக்வயர்ட் லவ், நான் தான் அதை பண்ண போகிறேன், அதனால உன்னோட பர்மிஷன் தேவையில்ல, நீ எதாக இருந்தாலும் எப்படி பிரேவாக பேசுவியோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுவியோ அந்த மாதிரி நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நானும் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு மட்டும் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டா, அதாவது முதலும் கடைசியுமா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுவா, முதலும் கடைசியுமாவா, நீ தான் அன்றைக்கே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனியே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், என்னது உனக்கு ஞாபகம் இல்லையா,
அன்றைக்கி நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன், ஆனால் வீட்டுக்கு நான் கொண்டு போகலை, உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொல்கிற, என் ஃப்ரெண்டா? ஆமாம், உன் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனான். அப்படிங்கும்போது அவள் பேரை சொல்லி கேட்குறான். ஆமாம், அவன் தான் கூட்டிகிட்டு போனான். அன்றைக்கி நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும். ஆக்சுவலாக இது நான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறேன், அவன் தான் கூட்டிகிட்டு போனான். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போவே அந்த கிளிப்பை காட்டி, இந்த கிளிப்பு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, இதை வச்சு அந்த ஹோலை ட்ரை பண்ணிட்டு இருந்தல, திறக்க முடியவே இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் இவங்க 2 பேரும் உள்ளே போகாமல் அதை வச்சு ட்ரை பண்ணிகிட்டே வெளியே நின்றுட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டு அங்கே வந்திருப்பா. இதை தான் இவன் சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இவனோட வீட்டில் வந்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் இவனோட பின்னு இருந்துச்சுல, அப்போ இவனுக்கும் அந்த ஸ்டோரி எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் இவங்க ரூம் விட்டு ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் 12 மணிக்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமாஞ்சாமி வேற போட்டிருப்பான். ஆக்சுவலாக அன்றைக்கி பார்ட்டி தான் நடந்திருக்கும். இவனுக்கு வேறு பர்த்டேனால குரூப் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறான். ஸோ இப்போ அவள் கால் பண்ணி கேட்கும்போது அவன் வந்து அதை தான் சொல்கிறான். அப்புறம் என்னை யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுன்னு கேட்கும்போது, ஆமாம் நீ தானே அன்றைக்கி சொன்னேன், உன் ஜூனியர் தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான்னு சொன்னேன், அவன் தான் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் அது தெரியும், அவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த சீன் வந்து இவன் சொல்ல மாட்டான், மறைச்சிருவான். ஆனால் ஜூனியர் வந்து இதை சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இவன் எதுக்கு போய் சொல்லணும், நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லலாமே, ஏன் இதை மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ தான் முதல்ல இவளுக்கு வந்து அவன் மேலே டவுட்டே வருது. இவன் போய் சொல்கிறனால சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவள் சாட்டுக்கு பக்கத்தில் போகிறான். அந்த ஜூனியர் சொல்லியிருப்பான், ஆக்சுவலாக அன்றைக்கி நான் தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஆனால் உன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டான், ஏய் நீ போ, நான் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா உன்னை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை யோசிச்சு பார்த்துட்டு அன்றைக்கி வந்து இந்த ஃப்ரெண்டு கேட்டிருப்பான், உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் நான் 12 மணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை பார்த்து பேசியிருக்க மாட்டான். அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு விஷயம் கண்டிப்பாக மேட்சிங் ஆகுது. ஏன்னா இவன் கண்டிப்பாக அந்த டைமில் அங்கே இருந்தனால தான் அவனால் அந்த கிளிப்பு வளைஞ்சிச்சு அதை ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் இவன் வந்து அவள் கூட 12 மணிக்கு வெளியே போனானே, அப்போ எப்படி அங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ ஒரு நாள் அந்த கண்ணாடிக்காரனை தான் நம்ம கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஒளியும் போது இவன் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருப்பான். அதாவது ஒரு பெருமை சுடுவான் இவன் இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் இவன் ஹீரோயின் கேட்டிருப்பான், அந்த ரூம்மேட்டுக்கு கிஃப்ட் வாங்க போவாங்கல்ல, அப்போ ஆமாம் உன் பர்த்டேக்கு உனக்கு அன்றைக்கி என்ன கிஃப்ட் கிடச்சி அப்படின்னு கேட்கும்போது இவன் இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நீ உண்மையிலே அவளை விரும்புறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது எனக்கு தெரியலை அப்படின்ற ஆன்சர் தான் சொல்லியிருப்பான். அன்றைக்கி அந்த கிஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வேறு கேட்டிருப்பானா, அதுக்கு அவள் குழஞ்சு அதாவது எனக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு அவன் மேலே செம்ம காண்டோடு அப்படியே பயங்கரமாக கோவமாக நடந்து போயிட்டுருக்கா. இவன் தான் பர்ஃபெக்டாக இவன் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும், எதுக்கு என்கிட்ட மறைக்கணும், இது ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன்கிட்ட போயிட்டு முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இவன் கேஷுவலாக, அடி பாவி காலையிலேயே குடிக்கிறதுக்கு வந்துட்டியா, சரி என்ன கலர் வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வருவான். அப்போ அவர் வந்துட்டு டக்குன்னு அந்த கிளாஸ் எடுத்து அவன்கிட்ட போட்டு விடுவா. போட்டு விட்டு பாப்பா, இவனுக்கு கையில் மச்சதுக்கு கிளாஸ் நான் அவனுக்கு போட்டு விட்டுட்டுருக்கேன், அவனுக்கு சூப்பரான லிப்ஸ் இருக்குது, இவன் கண்டிப்பாக ஒரு குட் கிஸ்ஸரு, அதனால தான் அவனால் அப்படி கிஸ் பண்ண முடிஞ்சிச்சு, இவன்கிட்ட சேம் சென்ட் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பர்ஃபெக்டாக எல்லாமே இவனுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கா ஒன்றும் புரியாது, என்ன இவ கிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அப்போ இவ இருந்துட்டு கேட்பா, உண்மையை சொல்லு, எதுக்கு இப்படி பண்ணுற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு என்னை கிஸ் பண்ணது நீ தானே அந்த கிஸ்ஸர், சொல்லு ஏன் போய் சொன்னேன், உனக்கு இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ இவன் வச்சு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் இவன் கேஷுவலாக கண்ணாடியை கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே அவளை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியே அவளை பார்த்து அவனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னே தெரியாது போல இருக்குது, மாட்டிக்கிட்டோன்னு நினைப்பானோ தெரியல.